வணக்கம். சாணக்கியர் சொன்ன நிதி ரகசியம். வாங்க ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்ல பார்ப்போம். செல்வமாக வாழ சாணக்கியர் சொன்ன ரகசியம். ராம் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் படிப்பு முடிந்ததும் மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் பெற ஆரம்பித்தான். 3வது மாதம் எல்லா பணமும் செலவாயிருச்சு. மாத முடிவின் பிறகு என்ன எப்படி சேமிக்க முடியவில்லை என்று கவலைப்பட்டான். ஒரு நாள் ராம் சாணக்கியரின் நிதி ரகசியங்களை பற்றி ஒரு புத்தகத்தை படித்தான். சேமிப்பை முதலில் வைக்க வேண்டும். ராம் முடிவு செய்தான். சம்பளம் வந்தவுடன் 20% முதலில் சேமிக்க வேண்டும். பின்னர் தேவையான செலவுகளை மட்டும் செய்வான். மாத இறுதியில் 10,000 ரூபாய் சேமித்தான். கடனை தவிர்க்கவும். அவனது நண்பர்கள் கடன் எடுத்து சிரமப்பட்டார்கள். ராம் நினைத்தான், கடன் எடுக்காதே, மன அழுத்தம் தரும். அவன் கடன் எடுக்காமல் அமைதியாக இருந்தான். செலவுகளை கண்காணிக்கவும். ராம் ஒவ்வொரு செலவையும் ஒரு நோட்புக் ஆர் போனில் பதிவு செய்து வைத்திருந்தான். ஒரு மாத முடிவில் அவன் உணர்ந்தான், தேவையற்ற காபி மற்றும் ஸ்நாக்ஸுகளுக்கு 5,000 ரூபாய் செலவாகி இருந்தது. அடுத்த அவன் அதனை குறைத்தான். திறமையான முதலீடு செய்யவும். ராம் சிறிய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்தான். சிறிய அளவில் ஆரம்பித்து அனுபவத்தை வளர்த்து கொண்டான். பல வருமான வாய்ப்புகளை தேடவும். ராம் வாரத்தில் ஆன்லைன், யூடியூப் போன்ற சைடு பிஸ்னஸ் தரக்கூடிய சிறு சிறு வேலைகளை செய்து சம்பளம் பிளஸ் சைடு இன்கம் பெற்று பாதுகாப்பான நிதியை உருவாக்கினான். இப்போது ராம் 3 வருடங்கள் முடிவில் சேமித்து முதலீடு செய்து கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறான். சாணக்கியர் சொன்ன நிதி ரகசியங்களை பின்பற்றியதால் வாழ்க்கையில் அமைதியும் இருக்கும், கூடவே பணமும் இருக்கும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி நிதியை சேமிக்க ஆரம்பிங்க. நன்றி.